Hi friends, இந்த வீடியோல SBI BPCL கிரெடிட் கார்டை பத்தின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீடைலா பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது இந்த கார்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளவு கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இந்த கார்டு எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த SBI BPCL கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 500 + GST வரும். இதை பே பண்ணி நீங்க இந்த கார்டை வாங்கும்போது இந்த ஃபீஸ் பே பண்ண 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு 500 rupees ஒர்த் இருக்கிற 2000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வெல்கம் பெனிஃபிட்டா கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ நீங்க என்னதான் இனிஷியலா ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கியிருந்தாலும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட் மூலமா ரிட்டர்ன் கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வெல்கம் பெனிஃபிட் நீங்க ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த வெல்கம் பெனிஃபிட் கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி SBI BPCL ஆக்டேன் கிரெடிட் கார்டில் பார்த்தது மாதிரி இந்த SBI BPCL கிரெடிட் கார்ட்லையும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு 3 கேட்டகரியில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ஃபியூல் ஸ்பென்ஸ்க்கு 13x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ரிஃபர்டு கேட்டகரிஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா ஸ்பென்ஸ்க்கும் உங்களுக்கு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃப்ளாட்டாக 1 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் 100 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 13 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ 13 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ 3.25 rupees வரும். ப்ளஸ் அடிஷனலாக உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4.25% ஒர்த் இருக்கிற பெனிஃபிட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறது மூலியமா கிடைக்கும். இந்த 13x ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபியூல் டிரான்சாக்ஷன் பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பர் பில்லிங் சைக்கிளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 13,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ருபீஸில் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரைக்கும் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கும் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. நோட் பண்ணிக்கோங்க, பர் பில்லிங் சைக்கிளுக்கு நீங்கள் 10,000 வரைக்கும் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். கேலண்டர் மந்த்துக்கு கணக்கில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Jan 20 Feb 19 வரைக்கும் இருக்கும். இந்த டேட்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்குள்ளே நான் பண்ணுற டிரான்சாக்ஷனில் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நான் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். மற்ற கார்ட்ஸில் கேலண்டர் மந்த் பேஸ் பண்ணி வரது மாதிரி Jan 1 Jan 31 வரைக்கும் நீங்கள் 10,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாங்கிற கணக்கு வராது. ஸோ நான் Jan 20 Feb 19 வரைக்கும் 10,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எனக்கு அந்த ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த்தும் சேம் அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்குள்ள நான் 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். 10,000க்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கான இந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் இடநாளில் வரது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கார்டு வாங்கின உடனே கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட பில்லிங் சைக்கிளை எவ்ரி மந்தோட செகண்ட் ஆர் உங்களோட சேலரி எந்த டேட்டில் வருமோ அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கால் பண்ணும்போது உங்களுக்கான பில்லிங் சைக்கிளை அவங்க ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பர் மந்த்துக்கு எவ்வளோ ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிற கணக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அது போக உங்களுக்கு கன்வீனியன்டான டேட்டில் நீங்கள் கார்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா உங்கள் சேலரி டேட் வரதுக்கு முன்னாடியே பில் பேமெண்ட் வந்துருச்சுன்னா உங்கள் கார்டுக்கு உங்களால் பில் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்மளால் தடுக்க முடியும். அது போக அந்த மந்த்துக்கான ஃபியூல் ஸ்பென்ஸும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் அமௌண்ட் 1% பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு மேக்ஸிமம் 100 rupees வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் ரெண்டுமே உங்களுக்கு 4,000 rupeesக்குள்ள நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் 4,000க்கு மேலே ஃபியூல் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது, ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் கிடைக்காது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 13x ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் ரெண்டுமே பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 10,000 rupees வரைக்கும் தான் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டோட வீடியோவில் பார்த்தது மாதிரி இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போகிற GST உங்களுக்கு வே ஆஃப் ஆகாது. ஃபியூலை தவிர டைனிங், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் கிராசரிஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 rupeesக்கும் 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1.25 rupees ரிட்டனாக கிடைக்கும். இதுக்கு மேக்ஸிமம் கேப் 5,000 rupees வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே 5,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 rupeesக்கும் உங்களுக்கு 1 ரிவார்ட் பாயிண்ட் மட்டும் கிடைக்கும். இது போக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். 1 ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. சப்போஸ் நீங்கள் ஏதாவது வேலெட்ல டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. ஆல்சோ இந்த கார்டில் நீங்கள் பர் இயருக்கு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் 499 + GST உங்களுக்கு வே ஆஃப் ஆயிரும். ஆல்சோ நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை டேரெக்டாக BPCL பெட்ரோல் பம்ப்லேயே POS மிஷின் மூலியமாக ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லைனா SBI பேங்கோட ரிவார்ட் ரிடம்ஷன் ப்ரோக்ராம் ஷாப் அண்ட் ஸ்மைலில் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக கார்டு அப்ளை பண்ணும்போது இருக்கிற பேஜில் பாதி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சீங்கன்னா மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்களும் ஃபுல்லாக படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மினிமம் 21 இருக்கணும். சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 25 இருக்கணும். டாக்குமெண்ட்ஸில் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப் ஆர் ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார்
தட் கார்டு ஆட் ஆன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் மினிமம் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இந்த கார்டோட சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பற்றி பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 499 + GST வரும். சப்போஸ் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் ஆனம் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் பே ஆஃப் ஆயிரும். இந்த காரோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் ஆனம்க்கு இது 45% வரைக்கும் இருக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் கேஷ் வித் ட்ராவல் பண்ணீங்கன்னா 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு ஃபீஸாக வரும். மினிமம் 500. பேமெண்ட் டிஸ்அவுண்ட் ஃபீஸ் 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் இருக்கும். மினிமம் 500 ஃபீஸாக வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 3.5% வந்து ஃபீஸ் வரும். சப்போஸ் இந்த கார்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய மினிமம் அமௌண்ட் டியூ கூட நீங்கள் பே பண்ணல அப்படின்னா இதுக்கான லேட் பேமெண்ட் சார்ஜஸ் உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோங்கிறத ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கார்டுக்கு கட்ட வேண்டிய பில் அமௌண்ட்டை டேரெக்டாக SBI பேங்கோட பிரான்ச்சில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 + டேக்ஸ் வந்து ஃபீஸாக வரும். என்னோட கிரெடிட் கார்டோட பில்ஸை கரெக்டாக நான் ஆன் டைமில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 199 + GST வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GST சேர்த்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். ஸோ எவ்ரி மந்த் ஃபியூலுக்காக நீங்கள் ஒரு 10,000 rupees பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒவ்வொரு 10,000 rupeesக்கும் உங்களுக்கு 3.25% ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1,20,000க்கு ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக ஒரு 15,600 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ உங்களுக்கு 3,900 rupees வேல்யூ பேக்காக கிடைச்சிருக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷன்லேயே ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டில் உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கிறதால இந்த 1,20,000க்கு உங்களுக்கு 1,200 rupees ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக கிடைச்சிருக்கும். இது போக நீங்கள் 5x ரிவார்ட்ஸ் கேட்டகரியில் மந்த்லி ஒரு 2,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பர் இயருக்கு நீங்கள் 24,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது மூலியமா உங்களுக்கு 1,200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூ 300 rupees. ஆல்சோ நீங்கள் அதர் கேட்டகரிஸில் பர் மந்த்துக்கு 3,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். இது மூலியமா வருஷத்துக்கு நீங்கள் ஆவரேஜாக ஒரு 36,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதோட பெனிஃபிட்டாக உங்களுக்கு ஒரு 360 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூ 90 rupees. ஆல்சோ இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் படி பர் இயருக்கு நீங்கள் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த இயருக்கான ஆனுவல் ஃபீஸ் 499 + GST அதாவது 590 rupees உங்களுக்கு வே ஆஃப் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 1,80,000க்கு உங்களுக்கு வேல்யூ பேக்காக 6,080 rupees கிடைச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் இல்லாமல் கணக்கு பண்ணீங்கன்னா கூட 4,880 rupees அதாவது ஆவரேஜாக ஒரு 5,000 rupees இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கால்குலேஷன் படி பர் மந்த்துக்கு நீங்கள் 10,000 rupees ஃபியூலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்டை நீங்கள் 1 இயருக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 15 daysக்கான ஃபியூல் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த கார்டோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை 1 இயருக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது மூலிமா 70 லிட்டருக்கான ஃபியூல் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க போட்ட கால்குலேஷன் படி ஒரு லிட்டருக்கான ஃபியூல் ரேட் வெறும் 63 ரூபா தான் அவங்க கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல் 63 ரூபா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஆவரேஜாக ஒரு 100 rupeesனு எடுத்தாலும் நீங்கள் இந்த கார்டை எஃபெக்டிவாக 1 இயருக்கு யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு 50 to 60 லிட்டர் ஃபியூல் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஆல்சோ நான் பர் மந்த்துக்கு நீங்கள் 10,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 5,000க்கு மட்டும்தான் ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்கன்னா இதோட ரிட்டர்ன் ரேட்னு பாதியாக கம்மியாயிரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களோட மந்த்லி ஃபியூல் ஸ்பெண்ட் 10,000 இல்லை அதுக்கு கம்மியாக தான் இருக்குது. அது போக நீங்கள் BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்க. அதுவும் எனக்கு பேசிக்கான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது மாதிரி கார்டாக இருந்தால் பரவாயில்ல, ரிவார்ட்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற கார்ட்ஸ்லேயே 50,000 மட்டும் ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட்டாக இருக்கிறது இந்த கார்டில் மட்டும்தான். ஆல்சோ நீங்கள் பே பண்ணுற இந்த ஜாயினிங் ஃபீஸ் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்லேயே ரிட்டர்ன் கிடைச்சிடும். அண்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸும் வே ஆஃப் ஆயிரும். மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆனுவல் ஃபீ வேவர் லிமிட் ரொம்ப பரவாயில்ல. இந்த கார்டில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 4.25% ரிட்டர்ன் கிடைக்குது. சர்சார்ஜ் இல்லாமல் 3.25% உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். நார்மல் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபியூலில் ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டாக இதோட பெனிஃபிட் பரவாயில்ல, பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இதை தவிர இந்த கார்டில் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. இந்த கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் நீங்கள் ஃபியூல் இல்லாமல் டைனிங் அண்ட் கிராசரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1.25% ரிட்டர்ன் கிடைக்கும். இது சூப்பர்லாம் இல்லை. ஏன்னா மற்ற லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸ்லேயே நீங்கள் எந்த கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சிடும். அண்ட் அதர் கேட்டகரிஸில் நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 25 பைசா மட்டும்தான் ரிட்டர்னாக கிடைக்குது. நம்ம எப்பயுமே சொல்கிறது மாதிரி ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 rupee வந்து ரிட்டர்னாக கிடைச்சிருக்கணும். பட் நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் 500 + GST பே பண்ணி ஒரு கார்டை வாங்கும் போது இதில் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 1 rupee வேல்யூ பேக் கிடைச்சிருக்கணும். ஆனால் இங்கே வெறும் 25 பைசா மட்டும் தான் கிடைக்குது. ஈவன் இது ஆஃப்லைன் ஸ்பென்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு கார்டுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நார்மலாக நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 25 பைசா மட்டும்தான் வேல்யூ பேக் கிடைக்கும். இது ரொம்ப மோசம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக இந்த கார்டை வாங்குறீங்கன்னா SBIயோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட்
பண்ணுற ஒவ்வொரு 100 ருபீஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% ரிட்டர்ன் கிடைக்கும். இதோட ஃபுல் டீடைல்டு ரிவ்யூவை நம்ம சேனலில் ஆல்ரெடி ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அதிகமாக டைனிங் அண்ட் கிராசரிஸில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா HSBCயோட லிவ் ப்ளஸ் கார்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த கார்டில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% கேஷ்பேக் இந்த கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதோட டீடைல்டு வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் தான் ஃபில் பண்ணுங்கிற கண்டிஷன்லாம் இல்லை, எனக்கு இந்தியன் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலேயே இது வரைக்கும் ஃபியூல் ஸ்பென்ஸ்க்கு ரொம்ப அதிகமான கேஷ்பேக் கொடுக்குறது இந்த RBL பேங்கோட இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு மட்டும்தான். இதோட ஃபுல் டீடைல்டு ரிவ்யூவை நம்ம சேனல் ஆல்ரெடி ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன், தேவைப்பட்டா இதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆனுவல் அண்ட் ஜாயினிங் ஃபீஸ் அதிகமாக பே பண்ண விருப்பப்படல அப்படின்னா இந்த RBL பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டிலேயே ஸ்மால் வெர்ஷன் இருக்குது. அது போக ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இதோட கிளியரான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் இந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும், அதுதான் உங்கள் ஏரியாவில் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கார்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக SBI BPCLோட ஆக்டேன் கிரெடிட் கார்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற ஃபியூல் கார்ட்ஸ்லேயே இந்த ஆக்டேன் கிரெடிட் கார்டு மட்டும்தான் BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது. நீங்கள் இந்த நார்மல் SBI BPCL கார்டை வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஆக்டேன் கார்டை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதோட வீடியோவை நம்ம சேனலில் ரொம்ப கிளியராக ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த கார்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் வராது. இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் மாதிரி கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோவை போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறதையும் இந்த கார்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.